சில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களை பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. அவருடைய நேரத்தை மேனேஜ் பண்ணார், படித்தார், நம்முடைய இந்திய தேசத்தோட குடியரசுத் தலைவராக ஆனார். மன்மோகன் சிங் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட்டர் யார்? எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் அவர் முன்னேறினவர் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனிக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? கைத்தட்டுறோம். ஆனால் நம்ம யாருன்னு அவருக்கு தெரியுமா? இல்லவே இல்லை. அவர் விளையாடுறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவருடைய நேரத்தை அவர் பிரயோஜனமாக பார்த்துக்கிறாரு. நம்முடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? டைமை மேனேஜ் பண்ணாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? கைத்தட்டுறோம், அப்படி தானே? எம்எஸ் தோனி வந்தால் கைத்தட்டுறோம். ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அந்த டைமை நமக்கு எது வேஸ்ட் பண்ணுது? யோசிச்சு பார்ப்போமே. என்னது? மொபைல். யாராவது சொல்ல முடியுமா மொபைல் என் டைமை வேஸ்ட்டே பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நம்மளுடைய நேரம் எங்கே போகுது? மொபைல். மொபைல் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? என்னெல்லாம் பண்ணுறோம்? நமக்கே தெரியும். வேஸ்ட் பண்ணுற டைம் என்னெல்லாம், எதெல்லாம் பண்ணுறோம்? நீங்கள் தான் சொல்லணும். என்னெல்லாம் பண்ணுறோம்? வேஸ்ட் பண்ணுற டைம் எதெல்லாம் என்ன பண்ணுறோம்? மொபைலில் கேம், ஃப்ரீ ஃபயர் மேட்ச், ஐபிஎல் மேட்ச், இன்ஸ்டாகிராம், வேறு ஃபேஸ்புக், ட்விட்டர், இவ்வளோ இது நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்க அப்படி தானே? கேமிங் ரொம்ப ரொம்ப மோசமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்ச்சில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு தண்ணி அடிக்கிறவனோட மூளையும் கேம் விளாட்றவனோட மூளையும் ஈக்குவல். அதோட நீ கேம் விளாட்றனா என்ன பண்ணுற? தண்ணி அடிச்சுட்டு இருக்க, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. இன்ஸ்டாவை எடுத்துக்கோங்க. அதில் என்ன பார்த்துட்ருக்கோம்? என்ன பார்த்துருக்கோம்? ஆடுறதையும் வேறு மாதிரி இதையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பாவை நம்ம அப்படியே பார்ப்போமா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய அம்மா அங்கே இருந்து ஆடினாங்கன்னா அப்படி பார்ப்போமா? எந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டு போயிட்டு பாருங்களேன். இந்த வயசில் என்ன பண்ண தேவையில்லை உங்களுக்கு? சோஷியல் மீடியா தேவையில்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சோஷியல் மீடியா? யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களை கேளுங்க, எனக்கு எதுக்கு அந்த சோஷியல் மீடியா தேவை? 1000 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அதுவா? அந்த 1000 பேரில் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சோஷியல் மீடியா? யோசிச்சு பாருங்கம்மா. ஸோ நம்முடைய டைமை எது வேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். முதல் முக்கியமானது என்னது? மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் உட்காந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நபர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு நான் நெட்டில் எடுத்தேன், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ யார்? யார்? ஐயோ, ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகேவா? சரி. அவர் என்ன பண்ணுறாரு? ஆப்பிள் கம்பெனி வச்சுருக்காரு, அப்படி தானே? ஆனால் அவருடைய பையன் கையில் ஐபேட் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2010 ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்கிறாரு, 2010 ரிலீஸ் பண்ணிக்காங்க, ஆனால் என் பையனுக்கு நான் ஐபேட் வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம அவ்வளோ நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்படிப்பட்ட பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கவங்க தன்னுடைய பசங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்காங்க? மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேங்காங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மொபைல் ஃபோன் எடுத்து விளையாடிட்டு டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, அவனுடைய டின்னர் டைம் வந்து எந்த ஒரு மொபைல் ஃபோனுக்கும் அலௌடு கிடையாதான். புக்ஸை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி, இதை பற்றி நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ணுவோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எலான் மஸ்க், அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தெரியுமா மொபைல் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு? 1 hour பெர் டே. எம்எஸ் தோனி அவர் சொல்கிறது எவ்வளோ தெரியுமா? நான் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுறது அலாரம் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விராட் கோலி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவார்? ஒரு நாளைக்கு 1 to 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அம்பானி ஃபேமிலி, அது ரொம்ப சீக்ரெட்டாக இருந்துச்சு, அதனால் அதை லைவ் போட்டுருந்துச்சு. ரொம்ப சீக்ரெட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ஒர்க்கிங் டைம் கொடுத்துருந்துச்சு என்னென்னா, ஒரு நாளைக்கு 12 to 16 hours அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. 24 hours 12 to 16 hours அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எப்படி மொபைல் எடுத்து நோண்டுவாங்க? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவங்க எல்லோரும் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? பைத்தியக்காரனா ஆக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணு? மொபைலே பாரு,
கேம் விளாடு, இன்ஸ்டா நோண்டு, இதே பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்லா இருக்காங்க. யோசிச்சுப்பார். நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கணுமா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுமா? ஸோ நம்முடைய நேரத்தை எதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது நமக்கே தெரியுது. இப்போது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஹவு டு யூஸ் அவர் டைம். இது காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு பழகுவோம். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு பழகணும். ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னா, எஸ்பி கலியமூர்த்தி ஸ்பீச் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன சொல்லுவார் தெரியுமா? 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிந்தன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன். அதுக்கு மேலே போச்சுன்னா அது என்னமோ. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டைம்? நம்ம எந்த நேரத்துக்கு எந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். 2வது, காலைல எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. பேஸ்ட் பண்ணுங்கள், ப்ரஷ் வாஷ் பண்ணிட்டு டாய்லெட் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவோட பிரசிடென்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு காலையில் 4 to 6 வந்து அவருக்கும் ஆண்டவருக்குமான நேரமாக. அந்த 2 மணி நேரம் தனியாக ஆண்டவர் கூட இருப்பாராம். இது அஃபிஷியலாக சொன்னது. ஸோ நம்மளுடைய டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? முதல்ல சீக்கிரம் எழுந்திக்கிறோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம், நமக்கும் ஆண்டவருக்குமான நேரத்தை ஒதுக்குறோம். அதுக்கடுத்தது உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்க. வீட்டு வேலையை செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன வேலைகளை என்ன பண்ணலாம்? செஞ்சு கொடுக்கலாம். என்றைக்குமே அது தப்பு இல்லை. ஸோ சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் செஞ்சு கொடுங்க. 2வது, உங்களுடைய ஸ்கில்ஸை என்ன பண்ணுங்கள்? டெவலப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், அதாவது விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கும், அப்படி தானே? வாலிபாலு, கிரிக்கெட்டு, இல்லை மேபி டேஷ், இந்த ரன்னிங்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள்? இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் தப்பே கிடையாது. போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிலருக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸராக வருவேன், இல்லை ஒரு நாவலாசிரியராக வருவேன், இல்லை ஒரு எழுத்தராக வருவேன். ஸோ சம்திங் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அதுக்கான என்ன பண்ணுங்கள். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸாக வரணும், என்ன பண்ணணும்? கொஞ்சம் புக்கை படிங்க, தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். யார் ஊர்லலாம் லைப்ரரி இல்லாமல் இருக்குது? லைப்ரரி இருக்கிறது தெரியுமா? எங்கே இருக்குன்னு போங்க, லைப்ரரிக்கு போங்க. இந்த மந்த் என்ன பண்ண, நல்லா உங்களுக்கு லீவ் அப்படி தானே, ஜஸ்ட் போங்க, ஒரு கதை புக் எடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, எடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க, நீங்கள் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா மொபைலை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா தெரியும்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. கடைசி வரைக்கும் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நாசமாக தான் போகணும். திங்க். அதுக்கடுத்தது நியூஸ் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கள்? வாசி பழகுங்க. ஆர்ட்ஸு, நிறைய பேருக்கு டிராயிங்ஸ் நல்லா வரும், அதை பழகுங்க. அதெல்லாம் தப்பே இல்லை, நல்ல ஒரு திறமை. டிராயிங்ஸ் பழகுங்க. அது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, ஹிந்தி கிளாஸ், டைப்பிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், ஸோ வேறு இன்னும் லாங்குவேஜஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் என்ன பண்ணுங்கள்? வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம்ஸ் விளாடுங்க. வெளியே போய் என்ன பண்ணுங்கள்? கேம் விளாடுங்க. மொபைலில் என்ன பண்ணுங்கள்? தயவுசெய்து கேம் விளாடாதீங்க. வெளியே போய் கேம் விளாடுங்க. உங்களுடைய டைமை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட செலவு பண்ணுங்கள். கடைசியாக உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்க. கல்வி, நீங்கள் ஸ்கூல் போகிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் புக்ஸை படிக்கிறதில் கற்றுக்கலாம், பெரியவங்க கூட பேசுகிறதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.